கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஜீவ வார்த்தையை கேட்கறதுக்கு உங்கள் ஆண்டு வைத்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. அந்த வார்த்தை வீணா போகாது. உங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யும், வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமனே அனுப்பப்படுவதில்லை. அது நிச்சயமாகவே அனுப்பப்படுகிற நோக்கத்தை செய்து முடிக்கும். விசுவாசிங்க. இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் யோபு 1 அதிகாரம் 3 வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதுகளும் ஆகிய மிருகஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தார். அந்த மனுஷர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தார். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு எல்லாரை காட்டிலும் பெரியவர்களாவீர்கள். யோபு ஆண்டவர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை காட்டிலும் பெரியவனாக வைத்திருந்தார். யோபு மட்டும்தான் பெரியவனாக ஆண்டவர் வைப்பாரா? மற்ற ஆட்களை அவரால் பெரியவர்களா மாற்ற முடியாதா? பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியாதா? நிச்சயமா கொண்டு வர முடியும். நீங்க நினைக்கலாம், நாங்க என்னைக்கு பெரிய ஆளாக போறோம், எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், ஒண்ணுமே ஆகலையே. இருக்கட்டும், நீங்க முயற்சி பண்ண இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். மனுஷனால கூடாதது தேவனால கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமா அவரால் அதிசயம் செய்ய முடியும். ஆடு மேய்த்து கொண்ட ஒரு தாவீதை இஸ்ரவேல் முழு ஜனத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு பெரிய ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினாருன்னா ஏன் உங்களை உயர்த்த முடியாது? ஏன் உங்களை பெரியவர்களா மாற்ற முடியாது? கண்டிப்பா மாற்ற முடியும். கண்டிப்பா மாற்ற முடியும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பயப்படாதீங்க. எங்க நீங்க இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம், எப்படி இருக்கலாம். சிலர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கலாம், ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாம இருக்கலாம், இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு இல்லாம இருக்கலாம். எல்லாத்தையும் மாத்த போறாரு. சரியா? எல்லாரையும் காட்டிலும் உங்களை கர்த்தர் பெரியவங்களா மாத்த போறாரு. நீங்க நினைச்சு மாறல, ஆண்டவர் மாத்தி உங்களை ஒரு பெரிய சாட்சியை வைக்க போகிறாரு. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. யோபை எல்லாரை காட்டிலும் பெரியவனாக வைத்த எங்கள் ஆண்டவர் இதோ இப்பொழுது ஜெபிக்கிறதான ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றியருளும். இவர்கள் எந்த நிலையில் இப்போது இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வந்து எல்லாரை காட்டிலும் பெரியவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்ற முடியும். நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. அதற்கான வாசல்களை இன்றைக்கு திறக்க ஆரம்பித்தருளும். அதற்கான அற்புதங்களை இன்றைக்கு நீர் செய்யும்படிக்க முடிய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களில் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் மீது ஏசப்பா உம்முடைய கரத்தை வைத்து இப்போ சுகமாக்குங்க. சகல நோய்களும் இப்பொழுது விலகி போவதாக. மரண கட்டில் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். மரணத்தோடு போராடுகிறவர்கள் இப்பொழுது விடுதலையாக்கப்படுவார்களாக. நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.